கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் சூரியனப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன பத்தலப்பள்ளி கிராமத்தில் பிரதமர் மந்திரி அனைவருக்கும் வீடு கட்டத்தின் கீழ் 2021-22ஆம் ஆண்டில் கட்டப்பட வேண்டிய அரசு வீடுகள் பல ஆண்டுகள் கடந்தும் முழுமை அடையாமல் இருப்பது சத்தியம் டிவியின் நேரடி கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் மணிகண்டன் நடத்திய நேர்காணலை கேட்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டம் வேப்பனப்பள்ளி ஒன்றியம் கூரியனப்பள்ளி ஊராட்சிக்கு உட்பட்ட சின்ன பத்தலப்பள்ளி கிராமத்தில் பிரதம மந்திரி அனைவருக்கும் வீடு என்ற திட்டத்தின் கீழ் 2021-22ஆம் ஆண்டில் கட்டப்பட வேண்டிய அரசு வீடுகள் பல ஆண்டுகள் கடந்தும் முழுமையடையாமல் இருப்பது சத்தியம் டிவியின் நேரடி கள ஆய்வில் தெரிய வந்துள்ளது. மத்திய அரசு மற்றும் தமிழக அரசு இணைந்து ஒரு வீட்டிற்கு 2,78,460 ரூபாய் நிதி ஒதுக்கி கட்டப்படும் இந்த வீடுகள் வெளிப்புறத்தில் மட்டும் வர்ணம் பூசப்பட்டு பயனாளிகள் பெயரில் எழுதப்பட்டுள்ளன. ஆனால் வீட்டின் உட்புற பணிகள் முழுமை அடையவில்லை. தரைத்தளம், ஜன்னல்கள், உட்புற வர்ணம் உள்ளிட்ட பணிகள் நிறைவடையாமல் உள்ளன. மின்சார வசதி, குடிநீர் இணைப்பு, கழிவறை உள்ளிட்ட அடிப்படை வசதிகளும் ஏற்படுத்தாததால் எந்த குடும்பமும் குடியேற முடியாத நிலை காணப்படுகிறது. இந்த விவகாரம் தொடர்பாக விளக்கம் பெறுவதற்காக வேப்பனப்பள்ளி வட்டார வளர்ச்சி அலுவலர் சாவித்ரி அவர்களை தொலைபேசியில் தொடர்பு கொள்ள முயற்சிக்கப்பட்டது. ஆனால் பல முறை முயன்றும் அவர் அழைப்பை ஏற்கவில்லை. அப்பகுதியில் இருந்தவர்களிடம் கேட்டபொழுது இந்த பணிகளுக்கான பொறுப்பில் இருந்த ஓவர்சியர் வேலு என்பவரின் செயல்பாடுகள் இதற்கு காரணம் என குற்றம் சாட்டுகின்றனர். இருப்பினும் இந்த குற்றச்சாட்டுகளுக்கு சம்பந்தப்பட்ட அதிகாரிகளின் விளக்கம் இதுவரை கிடைக்கவில்லை. 2021-22ஆம் ஆண்டிலேயே கட்டி முடிக்கப்பட வேண்டிய பயனாளிகளிடம் ஒப்படைக்க வேண்டிய வீடுகள் பல ஆண்டுகளாக பயன்பாட்டிற்கு வராமல் இருப்பது செயல்பாடுகளில் பெரும் சந்தேகத்தை எழுப்பியுள்ளது. சத்தியம் டிவி நேரடியாக ஒளிபரப்புள்ள இந்த கள ஆய்வு தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் உடனடியாக விசாரணை நடத்தி பணிகளை முழுமையாக நிறைவடைந்துள்ளதா என்பதை ஆய்வு செய்து தகுதியான பயனாளிகளுக்கு வீடுகளை விரைந்து ஒப்படைக்க தேவையான நடவடிக்கை எடுக்க வேண்டும் என அப்பகுதி பொதுமக்கள் எதிர்பார்ப்பில் உள்ளனர். சத்தியம் டிவிக்காக கிருஷ்ணகிரி மாவட்ட செய்தியாளர் மணிகண்டன். ஆமா சார், இங்க எனக்கும் குடியில்லை சார். தம்பி வீட்டான் வந்து நான் கிருஷ்ணகிரி வாடி வீட்டுல இருந்தோம். எங்க வீட்டுக்காரர் சோறு வந்து இறந்துட்டாங்க. சின்ன சின்ன குழந்தைங்களே இறந்துட்டாங்க. அதனால அங்க எங்களுக்கு ஆதி இருக்கிறதுக்கு யாரும் இல்லாத இந்த பக்கம் தம்பி வீடு, அப்பா வீடு இந்த வீடு தான். நாங்க இந்த பக்கம் வந்துட்டோம் சார். இன்னும் கட்டி முடிக்கல சார். ஏனி எல்லாம் வருது சார். அதனால நடமாட்டம் தான் நாங்களுக்கும் நல்லா இருக்கும். சீக்கிரமா கட்டி கொடுங்க சார்.